ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி எல்லா டாஸ்க்லையும் தோத்துட்டா அப்படிங்கிறதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயினுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கா. அதே சமயம் கசின் பொண்ணு அவ வச்சிருந்த ஃப்ரூஜை கீழே போட்டிருப்பா போல, அது நேராக போயிட்டு அந்த காந்தத்தில் போயிட்டு ஒட்டிக்குது. அதை இந்த பொண்ணு பார்த்துடுறா. அப்போ ஆஹில் ப்ரோ சீட்டிங் பண்ணி தான் இதில் ஜெயிச்சாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதை பற்றி சொல்லான்னு பார்த்தா அங்கே அவன் காலில் வில சொல்லிட்டு இருக்கான். டக்குனே அங்கே இருக்கிற ஒரு பவுலை தூக்கி அந்த தராஸ்க்கு கீழே போட்டுறா. அந்த காந்தத்தில் போயிட்டு ஒட்டிக்குது. சத்தம் வேற கேட்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ காலில் உழுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதில் மும்பரமாக இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினியும் சந்தேகப்பட்டு அங்கேருந்து வந்து அந்த தராஸ்க்கு கீழே பார்க்குறா. அந்த பவுலு தராசில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவ உடனே எடுத்து பார்த்தா அதுக்கு கீழே காந்தம் இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது. அப்போ சீட்டிங் பண்ணி தான் என்னை தோக்கடிச்சானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? பணக்காரனாக இருந்துக்கிட்டு இவ்வளோ சீப்பான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி அந்த லெவலுக்கு இறங்கி போய் தான் என்னை தோற்கடிக்கணுமா? நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சனம் என்னை படைச்ச இறைவனை தவிர வேறு யார் முன்னாடியும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த டாஸ்கில் நான் தான் ஜெயிச்சேன், நீங்கள் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை தூக்கி இவ உடச்சிட்டு கெத்து கடிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சாம கடுப்பாக வருது. கொஞ்சம் விட்டு அவள் காலில் விழுந்திருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து கெடுத்து விட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கே அந்த ராகத்துங்கிற பையனை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட ரூமில் வந்து ஒரு பொட்டி வச்சுருக்கான். அந்த பொட்டியில் வந்து வளையல் அப்புறம் ஒரு துப்பட்டாவும் வச்சுருக்கான். அது அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான துப்பட்டாவோ என்னமோ தெரியல. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு முனிஷான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த வீட்டுக்காரியோட பேர் தான் அது. அதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹயா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருமா, இந்த துப்பட்டா எனக்கு ரொம்ப முக்கியமானது, இதை நீ முனிஷா கிட்ட சொல்லி வாஷ் பண்ணி தர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறான். அவன் வந்த நேரம் இவ திரும்பிக்கிட்டான் இந்த பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டு. ஸோ அதனால அவன் என்ன சொன்னான் எது சொன்னாங்கிறது இவளுக்கு புரியாது. இவளுக்கு காதும் கேட்காது, ஊமையும் இல்லையா? ஸோ அதனால யாராவது பேசினா அவங்களோட அந்த லிப் மூமெண்ட்டை வச்சு தான் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இவளுக்கு புரியும். பட் இப்போ அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது எதுவுமே அவளுக்கு புரியல. துப்பட்டா மட்டும் அங்கே வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோயினையும் தங்கச்சிக்காரிக்கிட்ட போயிட்டு, நான் தான் சொன்னேன்ல உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக அந்த வாஷிங் மிஷின் மேட்டரில் உங்கள் அண்ணங்கிட்ட என்னை மாட்டி விட பார்த்தீங்கன்னு கேட்டால், இங்கே பாரு, உன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நீ என்ன அண்ணங்கிட்ட மாட்டி விட்டல, அதனால தான் நானும் பதிலுக்கு அண்ணங்கிட்ட உன்னை கோத்து விட்டேன், பழிக்கு பழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. சரியான லூசு பொண்ணாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கமாக நடந்து போயிட்டா இருக்கா. அப்போ அந்த ரூம் பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன சத்தம் அப்படிங்கிறது தெரியல. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கா. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஆண்டியும் வந்து இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் இருக்குது, மறந்துடாத, அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஈவினிங் ஆகிடுது. என்கேஜ்மெண்ட்டுக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவில் வந்துக்கிட்டே இருக்கான், டிஃப்ரெண்ட்டான லுக்கில். அவனே பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்கா. அதே மாதிரி அவனும் இவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது துப்பட்டா அவனோட வாஷில் போய் மாட்டிக்கிது. என்ன இவன் என்னோட துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவனோட வாட்சில் அந்த துப்பட்டா மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இவளால் முடியல. அதுக்கப்புறம் அவன் தான் அந்த துப்பட்டாவை எடுத்து விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இங்கே ஹயா பொண்ணு இருக்கிற வீட்லேயோ பாத்திர கடைக்காரன் வந்திருக்கான். அதாவது பழைய துணி கொடுத்தா பாத்திரம் கொடுப்பான் போல். அதனால ஏதாவது துணி இருக்கான்னு கேட்டால் இவ டக்குன்னு அவன் கொடுத்தான்ல அந்த துப்பட்டாவை அவன் என்னமோ வேணான்னு தான் சொல்லி கொடுத்துருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டாவை எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவனும் அந்த துப்பட்டாவை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை கொடுக்குறான். அதையும் இவ வாங்கி வச்சுக்கிறா. அது முக்கியமான துப்பட்டா அப்படிங்கிறது இவளுக்கு தெரியலை போல். இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட்டும் ஆக போது. இன்னும் மாப்பிள்ளையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல சீட்டுக்கட்டு விளாண்டுட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு டாக்டர்னு சொல்லி தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ண பார்த்துருப்பான் போல். கிளினிக் வேற வச்சிருக்கேன்னு போய் சொல்லியிருப்பான். ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது போல். மாப்பிள்ளைக்காரன் எங்கே வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் யாரோ ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தெரியுது. வந்துட்டாரு போல் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்தது மாப்பிள்ளை இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு பொம்பளை தான் வந்து பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பொம்பளை தான் நம்ம ஹீரோவோட அம்மா. ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பான்ல, ஜெயிலை விட்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவ தான் இந்த சீரியலோட வில்லியும் கூட. நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொண்டுட்டு தான் இவ ஜெயிலுக்கு போயிருப்பா. சரியான சைக்கோ இவ. இப்போ இவ திரும்பி ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. முகம் சரியாக தெரியல. மேம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த
குண்டு பொம்பளையும் அனுப்பி வைக்க இவளும் அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. அவளையே இந்த பொம்பளை பார்த்துட்டு இருக்கா. பட் முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடையாளம் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃபேஸும் ஹீரோயின் ஃபேஸும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் சீசன் 1ல் வந்த கதை. இவனும் அம்மாவை வெல்கம் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு உட்கார வச்சுட்டு இந்த வீட்டில் எங்கேஜ்மெண்ட் நடக்கிற விஷயத்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ராகத்துங்கிற பையனும் துப்பட்டா கொடுத்தனே துவைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த முனிஷாங்கிற பொம்பளைகிட்ட வந்து கேட்டா என்கிட்ட எந்த துப்பட்டாவும் கொடுக்கலன்னு சொல்லிடுறா. நான் ஹயாட்டு தானே கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஹயா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவள் வந்து துணி தைச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. நான் உங்ககிட்ட துப்பட்டா கொடுத்தனே அது எங்கன்னு கேட்டா அவளால் தான் வாய் பேச முடியாதுல்ல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. நான் உன்ட்ட தான் பேசுகிறேன், காது கேட்கலையா, அந்த துப்பட்டா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் இவளுக்கே புரியுது, அப்போ அந்த துப்பட்டாவை பற்றி தான் இவன் கேட்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டே இருக்கேன், வாயை திறந்து ஏதாவது பதில் சொன்னால் என்ன ஊமையா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுறான். இவளுக்கு உண்மையிலே காதும் கேட்காது, ஊமைங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது போல. அப்படியே அவளை கோவமாக திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவன் ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருக்கா. இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்து என்னாச்சுமா ஏன் நீ அழுகிறேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே சொல்லிட்டு இருக்கா. புரியுதுமா, ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு இப்போ தானே வேலை கிடச்சிருக்கு, நம்ம போயிட்டு இப்போ போய் அவளை எப்படிமா மீட் பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரே ஒரு தடவை நான் அக்காவை பார்த்தா மட்டும் போதும், அப்புறம் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொன்னதும் சரிம்மா நான் ஏதோ கேட்குறேன் அவள்கிட்ட என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினிக்கிட்டையும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஹயா உன்னை தேடிட்டே இருக்காமா, அதனால அவள் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறா, நான் அங்கே வரவா இல்லை நீ இங்கே வரியான்னு கேட்டால் என்னால் வர முடியாதுமா, ஏன்னா இங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால தான் வேணும்னா நீங்கள் கிளம்பி இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அட்ரஸ் என்னன்னு சொன்னால் அட்ரஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எம்ஜி ரோட்டில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த ஆட்டோக்காரன்ட்டு சொல்லுங்கள் கரெக்டாக வந்து விட்டுருவாரு அப்படின்னு சொன்னதும் இவங்க டக்குன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. என்னது எம்ஜி ரோடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பெரியம்மா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக போனால் அப்போ தான் மாப்பிள்ளைக்காரன் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வந்துட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அரையும் குறையுமா சூதாட்டத்தில் எல்லாத்தையும் தோத்துட்டான் போல். ட்ரெஸ்ஸை வரைக்கும் பிடிங்கிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அவனை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறா. என்ன மாப்பிள்ளை நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை காணோன்னு அங்கே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை இங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து என்னோட அம்மாவோட ரூமை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளும் அம்மாவோட ரூமுக்கு போய் பார்க்குறா. அந்த ரூமே நீட்டாக தான் இருக்குது, பட் வந்து கேண்டில் மட்டும் எரியாமல் இருக்குது, அதனால் அதை கொளுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்திட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ரூமில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கிறத கவனிக்கிறா. ஹீரோவோட அம்மாவோட ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் இவங்க தான் ஆகிலோட அம்மாவா, ஆனால் இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அவனுமே வந்து அம்மாவை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு வரான். நல்ல வேளை அந்த அம்மா பார்க்கல, ஏன்னா அவள் அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கா. இவங்களும் நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து விரட்டி விட்டுறான். இந்த பக்கம் பெரியம்மாவும் அவள் சொன்ன அட்ரஸுக்கு ஹயாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா எந்த வீட்டில் இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இறந்து போனாங்களோ அதே வீடு தான் இது. அதனால இந்த வீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு பயம் வந்துடுது. இந்த வீட்டில் கண்டிப்பாக சனம் வேலை பார்க்க மாட்டா, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு ஹயாவை கூட்டிகிட்டு போனால் அப்போ டக்குன்னு அங்கே பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சனம் வந்துட்டு இருக்கா. நீ இங்கேயா வேலை பார்க்குறேன்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறா. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. சரி சரி வாங்க, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. உள்ளே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ரிங்கை மாற்றிக்கிறாங்க. ஹீரோயினி வீட்டுக்குள்ளே இல்லை, கார்டனுக்கு தான் பெரியம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கா. அந்த கார்டனை பார்க்கும்போது இவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் சனம் கிட்ட கேட்குறாங்க, இந்த வீடு யாரோடது, இப்போ இந்த வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியல, இந்த வீடு ஆகில் ரசா இப்ராஹிமோடது, அவர்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு செகண்ட் நிம்மதியாகவே இருக்குது. நல்ல வேலை இந்த வீட்டில் புது மனுஷங்க தான் யாரோ இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னாச்சு பெரியம்மா, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் சரியாகலையான்னு கேட்டால் இல்லைம்மா ஏதோ லைட்டாக மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு கூப்பிடுறா. இல்லைம்மா நாங்கள் எப்படி உள்ளே வர்றது, உள்ளே தான் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னியேன்னு கேட்டால் அது இந்நேரம் முடிஞ்சிருக்கும், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவோ பல வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு தூணையும் பார்க்கும்போது இவங்க தான் அத்தனை பேரையும் குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இவங்களால் நிம்மதியாக அந்த வீட்டில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நம்ம ஹீரோனோட பெரியம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்களும் இந்த வீட்டை பார்த்துட்டு பழைய விஷயம் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. என்னதான் இருந்தாலும் இது நம்மளோட வீடு கிடையாது, இது என்னோட வீடு கிடையாது. இந்த வீட்டில் தான் ஜோயா, அசாத், அப்புறம் நஜ்மா, அப்புறம் என் புருஷன் சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போனாங்க. இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இது என்னோட வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹயாவும் வந்து என்னாச்சு பெரியம்மான்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினி பெரியம்மாக்காக தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ தான் எதிர்த்தாப்புல அந்த பொம்பளையுமே வந்துட்டு இருக்கா. நேருக்கு நேராக நம்ம ஹீரோயினியை பார்த்தா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருச்சு.
இப்போ திடீர்னு கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் உடனே கேண்டில் ஏற்றிக்கிட்டே அப்படியே அவங்க பக்கமாக தான் போயிட்டு இருக்கா. அந்த அம்மாவும் பார்த்துட்டு யார் நீன்னு கேட்குது. நான் தான் இந்த வீட்டில் வேலை பார்க்குற குக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியாம்மா, நான் இந்த பக்கமாக யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதை வச்சு தான் கேட்டேன். உன்னோட வாய்ஸ் வந்து எனக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கே, உன் பேர் என்னன்னு கேட்டால் சனம்னு சொல்கிறா. அப்படியா, உன்னோட குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனால் எங்கே தான் கேட்டிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி பேசிகிட்டு இருக்கு இந்த பொம்பளை. உடனே நம்ம ஹீரோயினிக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. நான் இந்த பக்கம் நிற்கிறேன், இந்த பொம்பளை என்ன அந்த பக்கம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்க மெழுகுபத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொம்பளை மூஞ்சிக்கு நேராக போய் காமிச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்குமே அந்த பொம்பளை எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ தான் தெரியுது நமக்கே ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க, இந்த பொம்பளைக்கு கண்ணு தெரியலை அப்படின்னு. ஆனால் ஃப்ளாஷ்பேக்லலாம் இவளுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கும், இவள் ஒரு சைக்கோ. ஆனால் இப்போ எப்படி இவளுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியல. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கா. சரிம்மா, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அனுப்பி வச்சிருது. நம்ம ஹீரோயினி அங்கேருந்து போயிடுறா. நல்ல வேலை இவங்களுக்கு கண்ணு தெரியாதனால நம்ம ஹீரோயினி தப்பிச்சிட்டா. ஆனால் ஹீரோயினிக்கு தான் இவ வந்து தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ண கொலைகாரி அப்படிங்கிற உண்மை தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. அப்புறமா பெரியம்மாவுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டு இருக்கா. அவங்களும் போயிட்டு வரேன், பார்த்து இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பொம்பளையுமே யாரோ அந்த பக்கமாக போகிற மாதிரி சத்தம் கேட்குது, யார் வாசடோர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பொம்பளையோட முகத்தை பெரியம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடும். இவங்க அவங்கள பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.